ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது? சனி பெயர்ச்சி என்பது ஆகிவிட்டது. இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சனி பகவான் இப்பொழுது மீனராசியில் வந்து அமர்ந்து விட்டார். மீனராசியை பார்க்கும் பொழுது கொத்தாக அங்கு 5 கிரகங்கள் காணப்படுகின்றன. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி விஸ்வாவசு என்ற ஒரு தமிழ் வருடம் பிறக்க இருக்கிறது. அதாவது சித்திரை மாதத்தின் தொடக்கம். சார், சித்திரை மாதம்னாவே எங்களுக்கு வெயில் தானே சார் ஞாபகம் வருது? ஆமாங்க, அப்பொழுதுதான் உச்சமடைகிறார் அக்னி கிரகம் சூரியன் என்ற ஒரு கிரகம். அதுவும் மேஷராசியில் உச்சமடைகிறார். ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் வக்ரகதியில் இருக்கிறார்கள். இந்த மாதத்தின் நடுவில் வக்ர நிவர்த்தி என்பதும் ஏற்படுகிறது. இதே ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் மிதுன ராசியில் செவ்வாய் என்ற கிரகம் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இவர் இந்த ஏப்ரல் மாதத்தின் கடைசியில் கடக ராசியில் நீசம் செய்கிறார். இப்பொழுது ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு ஆகிய அந்த 3 கிரகங்களுமே மே மாதத்தில் தான் பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். எனவே இந்த சனி பெயர்ச்சி என்பது முடிந்துவிட்டது. தமிழ் வருடம் பிறக்க இருக்கிறது. ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி மே மாதத்தில் தான் இருக்கிறது. இந்த அனைத்து பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ப்ளஸ் கொடுக்க போகிறது, என்னென்ன மைனஸ் கொடுக்க போகிறது என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம். துளாராசியை எடுத்துக்கொள்வோம். துளாராசி தூள் கலப்பும் அப்படிங்கிறது இந்த மாதமும் தொடருமா அப்படின்னா கண்டிப்பாக தொடரும். இவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது 2 கிரகம். ஒன்று அஷ்டம குரு, இன்னொன்று 12ஆம் வீட்டில் இருந்த இந்த கேது என்ற ஒரு கிரகம். இந்த 2மே இவர்களுக்கு ஒரு நெகட்டிவை கொடுத்தது. பல விஷயங்களில் இவர்களை முடக்கியது. இவர்களுக்கு வர வேண்டிய பணம் என்பதும் வருமானம் என்பதும் வராமல் பிளாக் ஆனது. அது மட்டுமா அப்படின்னா நிறைய துளாராசிக்காரர்களுக்கு லீகல் ப்ராப்ளம், வம்பு வழக்கு, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய துளாராசிக்காரர்களுடைய இடத்த வாடகைக்கு விட்டு வந்தவங்க இடத்தையோ வீட்டையோ காலி பண்ணவில்லை, வெளிநாட்டில் போய் மாட்டிக்கொண்டார்கள். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி இல்லாமல் போனது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளில் துளாராசிக்காரர்கள் துக்கத்தை மட்டும்தான் இதனால் வரை சந்தித்தார்கள். நிறைய கடனை வாங்கி கொண்டார்கள். கடனை அடைப்பதற்கு ஒரு வட்டி, அந்த கடனுக்கு இன்னொரு வட்டி, அந்த வட்டிக்கு இன்னொரு கடன் அப்படின்னு ஒரு தொடர்ச்சியாக ஒரு வட்டத்துக்குள் சிக்கி ஒரு சிலந்தி மாதிரி மாட்டிக்கொண்டார்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கணக்கில் லாபஸ்தானாதிபதி உச்சம். அப்போது இவர்களுக்கு லாபம் அப்படிங்கிறது வரும். இனி இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள். இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், இதனால் வரை இவர்களால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை அப்படிங்கிறது முதல் அர்த்தம். இனி இவர்கள் லாபம் என்பதை கண்களில் பார்ப்பார்கள், கைகளில் பெறுவார்கள். கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. ராசியாதிபதி சுக்கிரன் உச்சம் என்பதும், இந்த ராசியாதிபதி பாக்யாதிபதியின் கூட்டணி என்பதும் இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறது. இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் இருந்த அந்த கேதுங்கிற கிரகம் நிறைய நெகட்டிவை இதனால் வரை கொடுத்தது அப்படின்னு என்று சொன்னேன் அல்லவா. இப்பொழுது ராசியாதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறார். குரு இந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறார். இதே 12ஆம் வீட்டின் அதிபதியான புதனும் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பது என்பது இவர்களுக்கு இந்த கேது என்பவர் ப்ளஸ்ஸாக மாறிவிடுவார். ஏன்னா வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய காசை போய் முடக்கம் பண்ணி அதற்காக கடனை வாங்கி இப்பொழுது இந்த பணம் திரும்ப வருமா என்று தெரியவில்லை, எங்கே போய்விட்டது என்றும் எங்களுக்கு புரியவில்லை என்று வருத்தத்தில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டில் போய் வேலைக்கு சேர்ந்து, அதாவது ஊரில் இருந்த நிறைய காசை அடமானம் வச்சு, நகையை அடமானம் வச்சு, ஒரு ஏஜென்ட்டிட்ட மொத்த ரொக்கத்தையும் கொடுத்து வெளிநாட்டில் போய்
அவங்க சொன்ன சம்பளம் வரல அப்படிங்கும்போது ஊருக்கு பணமும் எங்களால் அனுப்ப முடியவில்லை, அந்த வாங்கின கடனுக்கு வட்டியும் திரும்ப கொடுக்க முடியவில்லை என்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு வழி பிறக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஏன்னா ராசியாதிபதியே உச்சமடையுது. அவர் 6ஆம் வீட்டில் போய் உச்சமடைஞ்சாலும் இந்த 6ஆம் வீட்டை நீங்கள் 10ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடாகவும் 9ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழில் பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேலும் அபிவிருத்தி என்பது பெறும். 6ஆம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் என்பது உங்களது உழைப்பை வெளிப்படுத்த வேண்டும். துளாராசிக்காரர்கள் ராசியில் சனி உச்சம்னா அவர்கள் கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறார்கள். அதற்குண்டான அங்கீகாரமும் வருமானமும் அவர்களுக்கு வர வேண்டும், அவ்வளவுதான். இது நாள் வரை அந்த அங்கீகாரமும் வருமானமும் வரவில்லை. இனி வாய்ப்புகளும் வரும், அங்கீகாரமும் வரும், மேலும் மேலும் வருமானம் வரும். அதுவும் அல்லாமல் நிறைய புதிய ஆர்டர்ஸ், புதிய புக்கிங்ஸ் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். அவர் 10ஆம் வீட்டுக்கு, அதாவது தசம கேந்திரத்துக்கு வர இருக்கிறார். அதனால் வாழ்க்கை துணைவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நீங்கள் அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக பெற முடியும். மேலும் இந்த ரியல் எஸ்டேட், பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஃபார்மா, செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ், கவர்மெண்ட் சர்வீசஸ் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் தங்களது துறை தொழில் சார்ந்து, அது வியாபாரமாக இருந்தாலும் அல்லது வேலை வாய்ப்பாக இருந்தாலும், அபிவிருத்தி என்பதும் அடுத்த காலகட்டத்துக்கு பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. மேலும் இவர்கள் இந்த மே மாதத்தில் 2 முக்கியமான விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஒன்று, இந்த அஷ்டம குரு வெளியே வந்து பாக்கிய குருவாக ஆகிய ராசியை குரு பார்ப்பது மட்டுமல்லாமல், இங்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்பவர் 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வருவது மட்டுமல்லாமல், 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் 5ஆம் வீட்டுக்கு வந்து குருவின் பார்வையை பெற்று சுபம் என்ற ஒரு அமைப்பில் வருவது என்பது இவர்களுக்கு 5ஆம் வீட்டில் குரு ராகுவின் பார்வையில், 11ஆம் வீட்டில் கேது, அது அனுகூலமான பலன், 6ஆம் வீட்டில் சனி என்பவர் மேலும் அபிவிருத்தி கொடுப்பதாகவும், 9ஆம் வீட்டில் குரு என்பவர் ராசியை பார்ப்பதுமாக கிட்டத்தட்ட இந்த 4 நிலைகளிலும் அபிவிருத்தி என்பதை துளாராசிக்காரர்கள் பெறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இது நாள் வரை பிரச்சனைகள் மற்றும் துக்கத்தில் மாட்டி சித்திரவதைப்பட்டு சின்னா பின்னமாக சிதைந்து போன துளாராசிக்காரர்களுக்கு ஒரு வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு நன்றாக, அனுகூலமாக, பாக்கியமாக இந்த கிரக நிலைகள் வருகிறது. இதன் ஃபவுண்டேஷன் இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறது. தேவையில்லாத விஷயத்தை வெளியே அனுப்பிவிட்டு பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் எது நல்ல வாய்ப்பு என்பதை நீங்களாகவே செல்ஃப் கவுன்சிலிங், பயிற்சி, முயற்சி, யோகா, தியானம் போன்ற ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி ஒரு 10 விஷயம் உங்களை நோக்கி வருகிறது என்றால் தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு ப்ளஸ் அதிகமாகவும் மைனஸ் மிகவும் கம்மியாகத்தான் வருகிறது. எனவே அனுகூலமான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். பரிகாரம் என்று வரும்பொழுது வெள்ளிக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில், ராகு காலங்களில் துர்கா வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். துளாராசிக்காரர்கள் ஒரு பெரிய மாற்றத்துக்கு உண்டான ஒரு அஸ்திவாரமாக, ஒரு ஃபவுண்டேஷனாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கிறது. கவனமாக மேலே செல்லவும், அனுகூலமாக மேலே செல்லவும், நாம் பலன்களை மேலோட்டமாக ஜோதிட பலன்களாக சொல்லாமல் கிரகங்களின் காரகத்துவ, பாவகத்துவ அடிப்படையில் விளக்கம் கொடுப்பது என்பது புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். உங்களது நண்பர்களோ உறவினர்களோ இந்த ராசியில் வரும் பொழுது இந்த காணொளியை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்வது என்பது எங்களுக்கு மேலும் ஒரு ஆர்வத்தையும் மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டையும் ஏற்படுத்தும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய ஜோதிட பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. கீப் சப்ஸ்கிரைப்ட். வாழ்த்துக்கள். வெற்றி.